இது உலகத்தின் கடைசி யுகம், கலியுகம். பொய், பேராசை, வஞ்சகம், கொலை, துரோகம் இவைதான் மனிதர்களின் நாளும் உணவாகிப் போனது. அன்பு மறந்து போன மனிதர்கள், பணத்துக்காக எல்லாவற்றையும் விற்கும் மனம், தர்மம் தளர்ந்து போன காலம் இது. இதை முடிவுக்கு கொண்டு வர ஒரு ஒளி பிறக்கப் போகிறது. சம்பலா கிராமம். ஒரு சாதாரண இரவு, ஆனால் வானத்தில் விசித்திர ஒளி. அங்கே பிறந்தார் விஷ்ணுவின் கடைசி அவதாரம். கல்கி. வெள்ளை குதிரையில் சவாரி செய்து, கையில் தீ வீசும் வாள், முகத்தில் தர்மத்தின் ஒளி. அவன் எதிர்த்தான் பொய்யையும் பேராசையையும், குருதியையும் இருளையும். ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நியாயம் மட்டுமே இருந்த. இறுதியில் அவன் கலியை சந்தித்தான். கலி சிரித்தான். நீ ஒருவன் என்னை அழிக்க முடியாது என்று அவன் சொன்னான். நான் ஒருவன் இல்லை, எல்லோருள்ளும் இருக்கும் ஒளிதான் நான். அந்த ஒளியால் கலி அழிந்தது. உலகம் சுத்தமானது. பூமி மீண்டும் மலர்ந்தது. சத்திய யுகம் பிறந்தது. கல்கி தன் பணி முடித்து வைகுண்டம் திரும்பினான். அவன் வருகை ஒரு நினைவல்ல, ஒரு எச்சரிக்கை. ஒவ்வொருவருள்ளும் ஒரு கல்கி இருக்கிறான். அந்த உள் கல்கியை விழிப்பூட்டும் நாள்தான் நியாயம் பிறக்கும் நாள். இதுபோல வீடியோக்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.